ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தாராஸ் பொட்டிக் சர்வீசஸ். இன்றைக்கி நம்ம ஒரு லீஃப் ஸ்டிச் எப்படி போடுறது அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு ஒரு 4 லீஃப் வரைஞ்சிருக்கேன். ஜரி த்ரெட் அண்ட் சில்க் த்ரெட் யூஸ் பண்ணி இந்த லீஃப் எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அண்ட் இந்த கொம்பு இருக்குல்ல, இதில் ஜர்தோசி யூஸ் பண்ணி எப்படி ஸ்டெம் ஸ்டிச் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். மொத்தம் நம்ம இன்றைக்கி 5 டைப் ஆஃப் ஸ்டிச்சஸ் பார்க்க போகிறோம் இன்றைக்கி. ஓகே, ஃபஸ்ட்டு இந்த ஸ்டெம் ஸ்டிச் எப்படி போடுறது அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். அதுக்கு ஜர்தோசி எடுத்திருக்கேன். ஜர்தோசியோட டெக்னிக் எப்படி அப்படின்னா, லைக் 2 எட்ஜஸ், ஒரு ஸ்ட்ரிங் எடுத்திருக்கேன், ஃபுல் ஸ்ட்ரிங்கு. 2 எட்ஜஸையும் சேர்த்து பிடிச்சிட்டு லைட்டாக இப்படி இந்த இதை இப்படி இழுத்து விட்டுக்கணும். ஈக்குவல் மெஷர்மெண்ட்டில் கட் பண்ண போகிறோம். ஸோ இப்படி கட் பண்ணிக்கோங்க. என்ன லென்த் நம்மளுக்கு வேணுமோ அந்த லென்த்தில் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். ஓகே, இப்போ இந்த ஜர்தோசியை இங்கே ஸ்டெம் ஸ்டிச்சாக போடுறதுக்கு நான் நார்மல் மிஷின் த்ரெட் எடுத்திருக்கேன். சிங்கிள் த்ரெட்டாக எடுத்தால் போதும். இந்த இடத்துல இருந்து ஆரம்பிக்கலாம். ஒரு ஸ்ட்ரிங்கு இப்போ செயின் புல் பண்ணிவிட்டு ஒரு ஜர்தோசி இதில் ஏற்றிக்கோங்க. உள்ளே இறக்கிட்டேன். உள்ளே இறக்கிட்டு ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டிச்சு, பக்கத்துலேயே ஒரு குட்டியாக ஒரு ஸ்டிச்சு, அப்படியே ரிவர்ஸ் வரும்போது பாதி அந்த மெஷர்மெண்ட் இந்த ஜர்தோசியோட ஹாஃப் இதில் ஒரு ஸ்டிச் போட்டிருப்பேன். ஹாஃப் லென்த்து, ஹாஃப் டிஸ்டன்ஸ் அளவில் ஒரு செயின் ஸ்டிச் போட்டு எடுத்துக்கணும். எடுத்துட்டு பக்கத்துலேயே ஒரு ஸ்டிச் போட்டுட்டு அப்படியே ரிவர்ஸு திருப்பி ஒரு ஜர்தோசி நீடில் ஏற்றிக்கோங்க. ஏற்றிட்டு இதை உள்ளே புஷ் பண்ணிவிட்டு ஒரு ஸ்டிச்சு, பக்கத்துலேயே ஒரு ஸ்டிச்சு, ரிவர்ஸ் ஹாஃப் வேல ஒரு ஸ்டிச்சு, பக்கத்துலேயே இன்னொரு ஸ்டிச்சு, அண்ட் இப்போ இன்னொரு ஜர்தோசி நம்ம ஏற்ற போகிறோம். ஓகே, இப்போ திருப்பி அந்த ஸ்ட்ரிங்கில் இறக்கிட்டு ஒரு லாக் ஸ்டிச், பக்கத்துலேயே ஒரு சின்ன ஸ்டிச்சு, ஹாஃப் வேல ஒரு ஸ்டிச், திருப்பி ஒரு குட்டி ஸ்டிச் ஏற்றிக்கிட்டு திருப்பி அதே ப்ராசஸ் தான். ஓகே, இதோட நம்ம ஃபினிஷ் பண்ணிக்கலாம் ஸ்டெம் ஸ்டிச்சை. நார்மலாக எப்பயும் எல்லா ஸ்டிச்சும் எப்படி நாட் போடுவோமோ அதே மாதிரி தான் இதையும் நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கணும். ஓகே, இப்போ 4 லீவ்ஸ் இருக்குது. இதில் 2 லீஃபில் ஜரி யூஸ் பண்ணி எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். 2 டைப்ஸ் ஆஃப் லீஃப் ஸ்டிச்சு. அண்ட் அதே லீஃப் ஸ்டிச்சை இந்த 2 லீஃபில் சில்க் த்ரெட் யூஸ் பண்ணி எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, இப்போது இந்த லீஃபில் இந்த க்ரீன் யூஸ் பண்ணி பண்ணலாம். இது ஜரி த்ரெட் தான். இந்த ஜரி த்ரெட்டை நான் டபுளாக எடுத்துக்க போகிறேன். இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, லீஃபோட சென்டர் இதுதான். இந்த இடத்துல பஞ்ச் பண்ணி அந்த த்ரெட்டை, ஜரி த்ரெட்டை எடுத்து மேலே போகிறோம். மேலே டிப் ஆஃப் த லீஃபில் ஒரு குத்தி எடுத்து, இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த இடத்துல எடுத்திருக்கேன். அண்ட் டிப் ஆஃப் த லீஃபில் பஞ்ச் பண்ணுறேன். இப்போது அந்த ஒரு செயின் எடுத்துட்டேன் வெளியில். அண்ட் அது அப்படியே கீழே ட்ராக் பண்ணி கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு த்ரெட்டு இந்த சைடு வந்துடும். நம்ம பேசிக்காக செயின் ஸ்டிச் நம்ம போட்டோம் அப்படின்னா இப்போ நம்மளோட நீடில் இந்த இடத்துல இருக்கும். இந்த லூப் இந்த இடத்துல வந்திருக்கும். இன்ஸ்டட் நம்ம என்ன பண்ணுறோம், இங்கேருந்து ஒரு செயின் ஸ்டிச் இப்படி புல் பண்ணி டிப் ஆஃப் த லீஃபில் இங்கே பஞ்ச் பண்ணிவிட்டு கீழேருந்து வர்ற லூப்பை அப்படியே இப்படி பின்னாடி கொண்டு வந்துட்டா நம்மளோட லூப் இந்த சைடு வந்துடும். இப்போ இந்த இடத்துல ஒரு சின்னதாக ஒரு லாக் ஸ்டிச் போட்டுக்கிட்டு அடுத்த லூப் எடுக்கிறேன். அண்ட் இந்த சைடு கீழே இறக்கி பஞ்ச் பண்ணுறேன். அதே மாதிரி தான் ட்ராக் பண்ணி பின்னாடி எடுத்துகிட்டு வந்துட்டு இந்த இடத்துல ஒரு லாக் ஸ்டிச். இப்போது ஆப்போசிட்டில் ஒரு ஸ்டிச், அப்படியே பின்னாடி ட்ராக் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டு இந்த இடத்துல லாக் பண்ணிக்கிறோம். திருப்பி ஒரு லூப் எடுத்து இந்த சைடு ஆப்போசிட் சைடில் வரும்.
ஸோ இதுதான் ப்ரொசீஜர். அந்த எண்டில் லீஃபோட எட்ஜஸில் வந்து குத்தி அப்படி ட்ராக் பண்ணி பின்னாடி இழுத்துட்டு வந்து இந்த இடத்துல தான் லாக் ஸ்டிச் போட்டு ஃபினிஷ் பண்ணணும் அந்த ஸ்டிச்சை. ஸோ இது ஒரு டைப் ஆஃப் லீஃப் ஸ்டிச்சு. ஓகே, இப்போ இந்த ஸ்டிச்சோட ஃபினிஷ் ஆயிரும் அந்த லீஃபு. பார்த்தீங்க அப்படின்னா அந்த லீஃப் ஷேப் வந்திருக்கும். இப்போது இந்த இடத்துல நாட் போட்டு ஆஸ் யூஷுவல் எப்பயும் போடுற மாதிரி நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கலாம் இந்த லீஃபை. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா, இதுக்கு வந்து அவுட்லைன் கொடுக்கணும். அதுக்கு வந்து நான் இந்த ரெட் கலர் ஜரி த்ரெட் எடுத்திருக்கேன். இது டபுள் ஜரியாக போட்டுட்டு ஒரு லைன் ஒரு 2 லைன் அவுட்லைன் கொடுத்துக்கலாம் செயின் ஸ்டிச்சில். ஓகே, இந்த இடத்துல இருந்து ஆரம்பிச்சுக்கிறேன். நார்மல் செயின் ஸ்டிச் தான். இப்போ இந்த எட்ஜ் போகும்போது கொஞ்சம் ஷார்ப் கொண்டு போயிட்டு பக்கத்துலேயே ஒரு சின்னதாக ஒரு ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறம் அப்படியே நம்ம கொண்டு வந்துடலாம் இந்த சைடு. வெறுமனே நம்ம அப்படியே டர்ன் பண்ணுறோம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து லீஃபோட பெண்டு வந்து இப்படி ஷார்ப்பாக வராமல் இப்படி பெண்டாகி வந்துடும். ஸோ நம்மளுக்கு அந்த ஷார்ப் எட்ஜ் இருந்தால் தான் லீஃபுக்கு நல்லாயிருக்கும். அப்போது நம்ம அந்த எட்ஜஸில் வந்து ஷார்ட்டாக ஒரு 2-3 ஸ்டிச்சு ஷார்ட்டாக போட்டுக்கணும், குட்டி குட்டியாக போட்டுக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். இதை சுற்றி ரெண்டாவது ஸ்டிச் போட்டுக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த லீஃபுக்கு வந்து நான் இந்த கலர் ஜரி த்ரெட் எடுத்திருக்கேன். இப்போது டபுள் த்ரெட்டாக எடுத்து நாட் போட்டுக்கிட்டேன். அண்ட் சென்டர் ஆஃப் த லீஃபில் வந்து பஞ்ச் பண்ணி சேம் ப்ராசஸ் தான் வரும். பட் இது வந்து என்னென்னா, இந்த லீஃபில் வந்து ஆல்டர்னேட்டிவாக இந்த சைடு ஒரு ஸ்டிச் இந்த சைடு ஒரு ஸ்டிச்னு இப்படியே போட்டு ஃபில் பண்ணிட்டு வந்தோம். இப்போது இந்த இதில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு சைடு கம்ப்ளீட் பண்ணுவோம், அதுக்கு அடுத்து செகண்ட் சைடு போவோம். அதே மாதிரி தான், ஆனால் ட்ராக் பண்ணுறது எல்லாமே அதே மாதிரி தான் வரும். ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு ஸ்டிச்சும் வந்து இந்த சைடே தான் நான் போடுவேன். இந்த லீஃபில் என்ன பண்ணோன்னா, சென்டரில் ஒரு ஸ்டிச், அதுக்கப்புறம் இந்த சைடு ஒரு ஸ்டிச், அதுக்கப்புறம் இந்த சைடு வந்துட்டோம். இந்த லீஃபில் வந்து சென்டரில் ஒரு ஸ்டிச்சு, அப்புறம் இந்த சைடு ஃபுல்லாக ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் ஆப்போசிட் சைடில் ஃபில் பண்ண போகிறோம். ஸோ இந்த சைட் ஃபுல்லாக அதே ஸ்டிச்சு தான், பட் ஃபஸ்ட்டு ஒரு சைட் கம்ப்ளீட் பண்ணுவோம், அதுக்கு அடுத்து செகண்ட் சைடில் போவோம். இந்த கிளாத் கொஞ்சம் சரியில்லை, அண்டு நான் ஜரி த்ரெட் யூஸ் பண்ணுறதுனால அது கொஞ்சம் இந்த கிளாத்தும் வந்து கொஞ்சம் இந்த இடத்துல ஷ்ரிங்க் ஆகிற மாதிரி தெரியுது. அண்ட் இந்த டேமேஜ் பெரிய ஹோல்ஸாக விழுகுது. பட் அது ஓகே. நம்ம இந்த மாதிரி நடக்குது அப்படின்னா சைடில் வந்து நம்ம அவுட்டர் லைன் கொடுக்குறோம்ல, இந்த செயின் ஸ்டிச் போடும்போது இந்த மாதிரி ஹோல்ஸ் எல்லாம் கவர் ஆயிரும். சப்போஸ் இந்த செயின் ஸ்டிச் போடல அப்படின்னாலும் இந்த லீஃபை சுற்றி நம்ம பீட் ஒர்க் மாதிரி ஏதாவது பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா அந்த ஹோல்ஸ் எல்லாம் கவர் ஆகிரும். அந்த டேமேஜஸையும் கவர் பண்ணுறதுக்கு நம்ம பீட் ஒர்க் எல்லாம் பண்ணி கவர் பண்ணிடலாம். ஸோ ஓகே, இப்போ இந்த சைடு முடிச்சிட்டேன். இப்போ இந்த சைடு நாட் போட்டுடலாம். நாட் விழுந்துருச்சு ஆக்சுவலி. இப்போது இந்த இடத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நம்ம இந்த இடத்துல இருந்து இப்போது இந்த பக்கம் அதே மாதிரி பண்ண போகிறோம் ஸ்டிச்சஸு. ஸோ இந்த ஸ்டிச்சுக்கும் இந்த ஸ்டிச்சுக்கும் 2 ஸ்டிச்சுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் வரும் அப்படின்னா, இப்போது இந்த ஸ்டிச்சில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சென்டரும் ஃபுல்லாகவே கவர் ஆகி வரும். பட் இப்போ நம்ம போட்டுட்ருக்கிற ஸ்டிச்சில் என்ன ஆகும் அப்படின்னா சென்டரில் வந்து கேப் தெரியும். அந்த கேப்பில் வந்து நம்ம ஏதாவது பீட் ஒர்க் வச்சு ஃபில் பண்ணணும். ரெண்டுமே லீஃப் ஸ்டிச்சு தான். நம்மளுக்கு அந்த இதில் வந்து என்ன மாதிரி ஒர்க்கு வேணும்னு நினைக்கிறோமோ அந்த மாதிரி போட்டுக்கலாம்.
பட் ரொம்ப அழகாக இருக்கும் அப்படின்றது ரெண்டுமே பியூட்டிஃபுல்லாக தான் இருக்கும். ஏன்னா நம்ம இதில் வந்து சென்டரில் வந்து பீடெல்லாம் வச்சு தான் அந்த கேப்பை ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ரெண்டு ஒர்க்குமே நல்லா தான் இருக்கும். ஸோ ஓகே, இந்த இடத்துல நம்ம இந்த ஸ்டிச்சை ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த இடத்துல ஃபினிஷ் பண்ணிட்டேன். இப்போ வந்து அதை சுற்றி வந்து நம்ம ஒரு 2 லைன் செயின் ஸ்டிச் கொடுத்துடலாம். அதுக்கு வந்து நான் இந்த பர்பிள் கலர் எடுத்திருக்கேன், ஒரு 3. ஓகே, இப்போது 2 லைன் செயின் ஸ்டிச் போட்டுக்கிட்டேன். இந்த இடத்துல நாட் ஸ்டிச் போட்டு ஃபினிஷ் பண்ணிடலாம். ஓகே, இப்போது இந்த 2 லீஃப்லேயும் சில்க் த்ரெட் யூஸ் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு இந்த லீஃபில் வந்து இந்த க்ரீன் கலர் வந்து உள்ள லீஃப்க்கு கொடுக்க போகிறேன். அண்ட் அவுட்லைன் வந்து இந்த ரெட்டு கொடுக்க போகிறேன். இதுக்குமே வந்து நம்ம டபுள் த்ரெட்டாக தான் எடுத்துக்கணும். டபுள் த்ரெட்டாக எடுத்துகிட்டு இப்போது இந்த இடத்துல போட்ட ஸ்டிச்சு சில்க் த்ரெட் யூஸ் பண்ணி இந்த லீஃபில் பண்ண போகிறேன். ஓகே, இப்போது சென்டர் ஆஃப் த லீஃப்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ட்ராக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நாட் ஸ்டிச் ஆல்டர்னேட்டிவ் சைட்ஸில் போட போகிறோம். இந்த லீஃபில் ஸோ ஆல்டர்னேட்டிவ் சைட்ஸில் அப்படியே போட்டு எடுக்க வேண்டியது தான். இது வந்து நம்மளுக்கு அப்படியே வி ஷேப்பில் வரும். ஓகே, இப்போ இந்த ஸ்டிச்சோட நம்ம இந்த இடத்துல நாட் போட்டுக்கலாம். ஓகே, இப்போது இந்த அவுட்லைன் வந்து நான் ரெட் கலர் யூஸ் பண்ணி ஒரு 2 லைன் செயின் ஸ்டிச் கொடுத்துக்க போகிறேன். பட் டெக்னிக்ஸ் உங்களுக்கு கிளியராக சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தட் நம்ம அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். அண்டு இந்த வீடியோவில் மட்டும் இல்லாமல் மிச்ச வீடியோஸ்லேயுமே நான் வந்து இந்த மாதிரி லீஃப் ஸ்டிச்சஸ் எல்லாம் போடுறேன் அப்படின்னா அதை வந்து உங்களுக்கு சொல்லிக்கிட்டே தான் போட்டு காட்டுறேன். மிச்ச வீடியோஸையும் ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ இந்த லீஃப்க்கு வந்து இந்த ப்ளூ கலர் நம்ம போட்டு உள்ள லீஃப் ஸ்டிச் போடலாம். இந்த லீஃபில் என்ன ஸ்டிச் யூஸ் பண்ணுமோ அந்த ஸ்டிச் தான் இங்கே யூஸ் பண்ண போகிறோம். ஸோ பஞ்ச் பண்ணி ட்ராக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல லாக் ஸ்டிச் போட்டு இந்த சைடு எடுக்கிறோம். டிஸ்டன்ஸ் பார்த்து கரெக்டாக போட்டுக்கலாம். ஸோ இதே சைடு திருப்பி போடுறேன் நான். ஸோ இந்த லீஃப் ஸ்டிச் யூஸ் பண்ணி சில்க் த்ரெட் பேஸ் பண்ணி ஒரு ஃபுல் ப்ளவுஸில் வந்து எப்படி வந்து நெக் டிசைன் போடுறது அப்படின்ற வீடியோ வந்து நெக்ஸ்ட் வீடியோ நான் போட போகிறேன் உங்களுக்கு. அது அண்டர் ப்ராசஸ். ஆக்சுவலி அந்த ப்ளவுஸ் நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஓகே, இப்போ ஒரு சைடு முடிச்சிட்டேன். இப்போ நெக்ஸ்ட் சைட் பார்ப்போம். ஓகே, இப்போது இந்த இடத்துல நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கலாம் இந்த ஸ்டிச்சு. ஓகே, இப்போ இந்த இடத்துல நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிட்டேன். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து அவுட்லைன் கொடுக்கலாம். பிங்க் கலர் சில்க் த்ரெட் எடுத்திருக்கேன் அதுக்கு. ஓகே, இப்போது இதில் வந்து 2 லைன் செயின் ஸ்டிச் வந்து பிங்க் கலரில் கொடுத்துட்டேன். இப்போ இந்த இடத்துல சென்டரில் வந்து கேப் தெரிகிறதுனால நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நார்மல் சூயிங் த்ரெட் வச்சு இந்த சுகர் பீட்ஸு கோல்டன் கலர் சுகர் பீட்ஸ் எடுத்திருக்கேன். இதை வந்து அந்த கேப்பில் வந்து ஃபில் பண்ணிடலாம் சென்டரில். ரெண்டு பீடாக வச்சு அந்த கேப்பை ஃபில் பண்ணிவிட்டு நாட் போட்டுக்கலாம்.
ஓகே, இப்போ அதே மாதிரி இந்த லீஃப்லேயும் ஃபில் பண்ணிடலாம். ஓகே, இப்போது 2 லீஃப்லேயும் வந்து பீட் வச்சு ஃபினிஷ் பண்ணியாச்சு அந்த கேப்பை. ஸோ இப்போது இன்றைக்கி வந்து நம்ம டோட்டலாக வந்து 3 டைப்ஸ் ஆஃப் ஸ்டிச்சஸ்ஸு, அது ஜரியில் எப்படி யூஸ் பண்ணுறது அண்ட் சில்க் த்ரெட்டில் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத பார்த்தோம். வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் கண்டிப்பாக போடுங்க. அண்ட் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட்டிங்.